ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டிலே எப்படி பனானா கேக் பண்ணுறது. ஸோ அதுக்கு நல்ல ரைப்பான பனானாவை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மெல்டட் பட்டர் வந்து ஓவனில் 1 மினிட் வச்சிங்கன்னா மெல்ட் ஆகிடும். 2 எக்கு இல்லாமலும் பண்ணலாம். 1 கப் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது வந்து கோதுமை மாவு நான் வச்சுருக்கிறது. நீங்கள் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் கூட எடுத்துக்கலாம். 1 கப் வந்து பால் எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து இதில் பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், குட்டி ஸ்பூனில் உப்பு. இது வந்து வெனிலா எசன்ஸ் வாசத்துக்காக யூஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் தான் நம்ம வந்து பனானா கேக் ரெடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரே பவுலில் போட்டு நம்ம செய்ய போகிறோம். நல்லா வாழைப்பழத்தை தோலை உரிச்சிட்டு மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிடுங்க. இன்னும் கூட நல்லா முடிஞ்ச அளவுக்கு மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் வந்து நம்ம இதில் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். இந்த பட்டர் வந்து ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப பட்டர் ஆகாதவங்க வந்து இந்தளவுக்கு பட்டர் சேர்க்க வேணாம், கம்மியாகவே பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ பட்டர் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நம்ம இதில் நாட்டு சர்க்கரை எல்லாமே சேர்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு சர்க்கரை. இது எதுக்காகனா கலர் ப்ளஸ் உங்களுக்கு வந்து நல்ல அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ நான் வந்து கன்ஃபார்ம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்க்குறோம். சர்க்கரை சேர்த்து நல்லா அதை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம 2 எக்கு ஆட் பண்ணிக்கலாம். எக்லெஸ் கேக்கு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக் ஆட் பண்ண வேணாம். பட் எக் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக அந்த மாதிரி நல்லாயிருக்கும் கேக். ஸோ அதனால நம்ம எக் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாம் சேர்த்து கிண்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பால் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பால் வந்து ஃபுல்லாகவே ஊற்றிடாதீங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஊற்றிக்கலாம். ஸோ பாலை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த மாவை வந்து சேர்க்க போகிறோம். வீட் ஃப்ளவர் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதை நான் சேர்க்குறேன். மற்ற எந்த மைதா மாவுனாலும் சேர்த்துக்கலாம். பட் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு வந்து வீட் ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணோன்னே பாருங்கள் என்ன மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு. இதில் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறோம். சில பேர் வந்து பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து இதில் வந்து பேக்கிங் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோடு நம்ம வந்து சால்ட்டும் ஒரு பிஞ்ச் போடுறோம். ஸ்வீட் பண்ணும்போது எப்போதுமே ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டால் அது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காரக்குழம்புக்கு ஒரு பிஞ்ச் சுகர் போட்டாலோ நாட்டு சர்க்கரை போட்டாலோ அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இப்போ நல்லா கிண்டிக்கோங்க. ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதில் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ரொம்ப வெனிலா எசன்ஸ் சேர்த்துறாதீங்க, அப்புறம் ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் வந்துடும். ஸோ கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து பட்டரை நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அது போட்டு அதில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் மிக்ஸை இதில் வந்து ஊற்றிக்கோங்க. இது வந்து நல்ல அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா அதில் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஊற்றி செட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஓவனில் செட் பண்ணிடலாம். இது நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஓவனில் இந்த பவுலில் வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கான மினிட்ஸ் வந்து நான் வந்து 15 மினிட்ஸ் வச்சேன். ஆக்சுவலி 15 மினிட்ஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு 15 or 20 மினிட்ஸ்லேயே நல்லா வந்து கேக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் ஒன் டைம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போதே கொஞ்சம் ஓவர் பேக் ஆன மாதிரி ஆகிடுச்சு. பட் நீங்கள் கொஞ்சம் டைம் கம்மி பண்ணியே வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாஃப்டான அந்த பனானா கேக் கிடைக்கும்.
பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ். பாய் பாய், டேக் கேர்.